வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெட்டை வச்சு ஒரு ராயலான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஷாஹி துக்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு தான் சர்வ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ரப்டி ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சையாகவும் சேர்த்து அதுக்கப்புறம் காய்ச்சிக்கலாம். இது நல்லா பொங்கி வரும்போது இதில் 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ்ட் மில்க் இல்லாட்டி நீங்கள் 1/2 கப் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஆனால் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கும் போது இது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். 1 கப் பாலுக்கு 1/2 கப் சர்க்கரை இல்லாட்டி கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். இது அப்படியே திக்காகி ஏடாக வரும். அதை எடுத்து விடணும். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இது திக்காக வரணும். இப்போது இது ரெடியாக இருக்குது. லாஸ்ட்டாக இதில் நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக கேஷ்யூஸும் ஆல்மண்ட்ஸும் சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இது ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். அடுத்து நான் இன்றைக்கி 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இதை டயக்னலாக கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கம்மியாக தான் செய்கிறேன். அதனால் 2 ஸ்லைஸ் ப்ரெட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேனில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை இதில் சேர்த்து 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எதை நெய்யில் தான் பண்ணோன்ட்டு இல்லை, ஆயிலில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எதை ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம், டீப் ஃப்ரையும் பண்ணலாம். எண்ட் ரிசல்ட்டாக நல்லா இது ஃப்ரை ஆகிருக்கணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, மொறுன்னு இருக்குது. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. நான் இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் பண்ணிக்கிறேன். அடுத்து இதே பேனில் 1/2 கப் தண்ணி, 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இதில் பதம் எதுவும் வர வேண்டாம், ஆனால் கொஞ்சம் பிசுன்னு இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிக்கியாக வந்துடுச்சு. இது ரொம்பவும் பதம் வந்துருச்சுன்னா நம்ம ப்ரெட்டை போட்டு எடுக்கும் போது ஆறுனதுக்கப்புறம் அது கிறிஸ்டலைஸ் ஆகிடும். பிசுன்னு வந்ததுக்கப்புறமா நம்ம ப்ரெட்டை இதில் சேர்த்துடலாம். 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் கோட் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ரப்டியை இது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். மேலே கொஞ்சம் கார்னிஷிங்காக நட்ஸ் சேர்த்துக்கிறேன். இதில் ப்ரெட்டும் நல்லா கிறிஸ்பியாக ஜூஸியாக இருக்கும். அதுக்கு மேலே இந்த ரப்டியும் செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். 2த்தையும் சேர்த்து சாப்பிடும் போது ஒரு ராயல் பைட் மாதிரி இருக்கும். நம்மளோட ஷாஹி துக்டா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ராஜாக்கள் தான் சாப்பிடணுமா? நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ராஜா ராணிகள் தான். ஸோ நீங்களுமே இதை சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.